ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பன்ஸ் கிளப். ஸோ எஸ்எஸ்சி ஸ்டெனோக்கான ஆன்சர் கீன்றது இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்தது. இது ரிலீஸ் ஆகும்போது ஏகப்பட்ட குளறுபடியோடு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஆன்சர் கீக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா அப்கமிங் வர எக்ஸாம்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் வந்த ஆன்சர் கீழே நிறைய இடத்துல கொஷினும் லோட் ஆகலை, ஆன்சர் லோட் ஆகலை. அண்ட் கொஷின் இருக்க வேண்டிய இடத்துல நிறைய இடத்துல பாக்ஸஸாக வந்து நிற்குது. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி செலெக்ஷன் போஸ்ட்லேருந்து நமக்கு தெரியும். செலெக்ஷன் போஸ்ட் ஒழுங்காக நடத்தலை, அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க இதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்டெனோ ஒழுங்காக நடத்தலை. ஸ்டெனோ ஒழுங்காக நடத்தாத போது தான் பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசான உடனே இந்த எல்லா எக்ஸாம்ஸும் நாங்கள் தள்ளி வைக்கிறோம். செலெக்ஷன் போஸ்ட்டில் யாருக்கெல்லாம் அநீதி நடந்ததோ 59,000 கேண்டிடேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணும்போது நம்மளும் நம்பி அடுத்த ஸ்டெப்பு நம்மளும் வந்து எல்லாத்துக்கான ப்ரிப்பரேஷனும் இருந்தோம். இப்போ இந்த செலெக்ஷன் போஸ்ட் இந்த ஸ்டெனோக்கான ஆன்சர் கீ வரும்போது இந்த ஆன்சர் கீழே இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா ஸ்டெனோ மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்க. அந்த எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ இல்லை அதுக்கான சர்வரே இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்குன்னா, இப்போ சிஜிஎலோ இல்லை சிஹெச்எஸ்லோ எம்டிஎஸ் மாதிரியான பெரிய எக்ஸாம்ஸ்லாம் வந்துச்சுன்னா இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு கேள்வி வந்து நிற்குது. ஸோ போர்ட் இந்த எக்ஸாம்ஸை நான் கண்டக்ட் பண்ணவே தீருவேன் அப்படின்றத முதல்ல விட்டுட்டு கரெக்டாக கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அவங்க பார்க்கலாம். அப்போ ப்ராப்ளம் என்னென்னா இங்கே மிஸ்மேனேஜ்மெண்ட். இந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் வெண்டாரை செலக்ட் பண்ணதில் இருந்து அந்த சாஃப்ட்வேர்லேருந்து அது லோட் ஆகக்கூடிய ஹார்ட்வேர்லேருந்து எல்லாமே ப்ராப்ளம். அப்போ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணாமல் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாது. நடந்த எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ணுறது நல்லது. ஏன்னா 140 லாஸ்ட் டைம் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டு இந்த தடவை 112 தான் வந்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் அவங்க சரியாக பண்ணாமல் வந்திருந்தாங்கன்னா இட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண விதத்தினால அவங்க மார்க் குறைஞ்சிருக்குன்னா அப்போ அவங்களுக்கு வந்து இது ஒரு இன்ஜஸ்டிஸ் தான். அப்போ போர்டு என்ன பண்ணணும்னா இந்த வெண்டார் ப்ராப்ளம்னா அப்போ வெண்டாரை மாற்றணும். அப்போ வெண்டாரை நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது. வெண்டாரை சூஸ் பண்ணது இவங்க தான். கரெக்டான வெண்டார் சூஸ் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. இப்போ யாரை சூஸ் பண்ணணும் நம்ம சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் தான் கரெக்டான வெண்டார் சூஸ் பண்ணணும், கரெக்டான எக்ஸாம்ஸ் நடத்தணும். நீங்கள் பார்க்கணும். ஒரு வெண்டார் கிட்ட கொடுத்துட்டு நம்ம இருக்க முடியாது. முதல்ல வெண்டாரை மானிட்டர் பண்ணணும், அவங்க கரெக்டாக தான் நடத்துனாங்களா, இந்த ப்ராப்ளம் ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ணுறது பெட்டர். இந்த எக்ஸாம்ஸ் அப்படியே தான் நடத்துவோன்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் போயிட்டு தான் இருக்கும். ஸோ பெட்டர் அவங்க இந்த எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணுறது.